ரோஜா குல்கந்து வாங்கக்கூடிய நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டது, அண்ணா ரோஜா குல்கந்தை எப்படிலாம் சாப்பிடணும்னு கேட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு உங்களுக்காக நம்ம ரோஜா குல்கந்து எடுத்துட்டு எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர், அதாவது மலையடிப்புதூர், மலைக்கே பஞ்சம் இல்லாத நம்ம ஊர் தான் மலையடிப்புதூர். நல்ல மலைக்கு அடியில் நல்ல நேச்சுரலான பிளேஸில் வச்சு நம்ம வந்து எந்தெந்த மெத்தட்லாம் வந்து ரோஜா குல்கந்தை சாப்பிடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம கொண்டு வந்த பொருளை ஃபுல்லாக வந்து பேக்லேருந்து கீழே எடுத்து வச்சாச்சுங்க. என்னெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் குல்கந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் 2 வெத்தலை, அதுக்கப்புறம் சுட வச்ச பாலுங்க. இந்த 3 வகையான பொருளை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அது எல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வச்சாச்சு. அடுத்தளவு ஹேண்ட் க்ளோஸ் எல்லாம் நம்ம கலத்தியாச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வந்து சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா, தேனாக இருந்தாலும் சரி, குல்கந்தாக இருந்தாலும் சரி, பொதுவாக தேனெல்லாம் நக்கி சாப்பிட்டாதாங்க அதோட டேஸ்ட்டும் சுவையும் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பால் ரோஜா குல்கந்தை வந்து பாலில் கலந்து சாப்பிடலாமா நிறைய பேர் வந்து கேட்டீங்க. கண்டிப்பாக சுட வச்ச பாலில் வந்து ரோஜா குல்கந்தை வந்து சாப்பிடலாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ரோஜா குல்கந்தை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது வெறும் வயிற்றில் காலையில் கூட இந்த ரோஜா குல்கந்தை வந்து சாப்பிடலாங்க. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பீடா, அதாவது வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா குல்கந்தை வந்து சாப்பிட்டா நல்ல வயிற்று புண்ணு இந்த மாதிரிலாம் நல்ல குணமாகும். இந்த மாதிரி வெத்தலையில் ரோஜா குல்கந்தை வந்து சாப்பிடலாங்க. நல்ல ஒரு நாட்டு வைத்திய முறையாகவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோஜா குல்கந்தை நீங்கள் 3 முறையில் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் எப்படி வேணாலும் ரோஜா குல்கந்தை சாப்பிடலாம். இதே மாதிரி ரோஜா குல்கந்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோட நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றிங்க.